அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம். எனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் டாச்செல்லாம் என் லைஃபே என்டையர்லி சேஞ்ச் ஆச்சு. செல்வம், சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிருக்கு டாடி. அது ஒரு பெரிய பூரிப்பு. நம்ம புள்ள நான் அப்படி தொட்டேன் லைட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எனக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா? உனக்கு நான் எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கேன்? எல்லாமே நீ மட்டும்தான் இருந்திருக்க. சின்ன அப்பா உன் லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அது இவ்வளவு அழறதுலே தெரியும்ல. எனக்கு எல்லாமே வந்து ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பெஸ்டா பண்ணிருக்க டாடி. இப்போ வரைக்கும் நான் உனக்கு எவ்வளவு ஸ்பெஷல். என் உயிர். ஸோ அதனால ஸ்பெஷல். நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? நீ எனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் டாச்செல்லாம் என் லைஃபே என்டையர்லி சேஞ்ச் ஆச்சு. எல்லாமே என்ன செல்வம், சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிருக்குது டாடிக்கு. எவ்வளோ லக்கி நான் உனக்கு. எல்லா விஷயத்துலயும் நீ எனக்கு லக்கி தான். ஒவ்வொரு பார்ட்லயும் நீ எனக்கு லக்கி தான். உன்னை பத்தி நான் யோசிச்சாலே எனக்கு லக்குன்றது தான் வரும். என்ன ஃபர்ஸ்ட் டைம் கையில வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஒரு பெரிய பூரிப்பு. நம்ம புள்ள, நம்ம பிளட்டு. அதுல நான் மறக்க முடியாதது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி தூக்கிட்டு வரேன், இப்படி இருக்க நீனு, நான் இப்படி தொட்டேன் லைட்டா. அது இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியாது. எல்லா அப்பாக்கும் உங்க பொண்ணு வந்து நெக்ஸ்ட் மதர் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன எங்க நீ ஒரு மதரா ஃபீல் பண்ணிருக்க? எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. மதர் மாதிரின்னு எனக்கு டேடியை வளர்த்தது வந்து மேக்சிமம் வந்து பாட்டி தான். கொல்லாயா, உனக்கு கொல்லாயா, எனக்கு பாட்டி. ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எனக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். என் உயிர். இப்போ நம்ம பாடியில் நம்மளோட இது நம்மளுக்கு எந்த லெவலுக்கு பிளட்டு நம்ம முக்கியமோ அந்த மாதிரி நீ எனக்கு. அவ்வளோதான். அம்மா மாதிரி பாட்டி மாதிரின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஏதோ ஒரு 3 ஆப்ஷன் கேட்குறேன். அதில் நீ எனக்கு எது வாங்கி தருவ, சீர்வரிசையாக எது தருவேன்றது சொல்லணும். ஒன்று ஹெலிகாப்டர், ஓகே. நெக்ஸ்ட்டு 500 crores, ஐ மீன் 500 pounds ஜுவல்ஸ். நெக்ஸ்ட்டு 50 crores வில்லா. எது வாங்கி தருவேன்? 2 வாங்கி தரேன் நான் உனக்கு. ஓகேவா? நீ கேட்டது 500 பவுன் நகை. ஓகேவா? 500 பவுன் நகை உனக்கு வரதட்சணையா? ஹெலிகாப்டரும் உனக்கு வரதட்சணையா? அது பொம்மை ஹெலிகாப்டர். பொம்மை ஹெலிகாப்டர் வேணா வாங்கி தரேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன எவ்வளோ மிஸ் பண்ண? ஒவ்வொரு விஷயத்துலையும் மிஸ் பண்ணுவேன். எப்பயுமே காலையில் உன் படத்துல தான் முழிப்பேன், உனக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து உன் மேரேஜ் ஃபோட்டோ, ரிசப்ஷன் ஃபோட்டோன்னு ஒன்று எடுப்போம்ல, அதில் முழிப்பேன். எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ணணும். பட் அதான ஃபேட்டு, மிஸ் பண்ணி தானே ஆகணும். கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, அதனால பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஓகே, நான் இப்ப கேட்கிறேன் ஒண்ணு, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா? அப்பப்போ திட்டும் போது திட்டுவல,
டாம் எல்லாம் அன்னைக்கு இதாகும் போது அது கோவம் இல்லை. பட் என் சுச்சுவேஷனில் நான் ஒரு சில இது பண்ணேன், அது தப்பாக போயிருக்கு. பட் கோவம்லாம் இல்லை. செகண்ட் கொஸ்டின், உனக்கு நான் எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கேன்? எல்லாமே நீ மட்டும்தான் இருந்திருக்கு சின்ன வயசுல. பிறந்ததுலேருந்து உன்னை மட்டும்தான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கு. ஸோ அப்பா கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது? சண்டை போட்ட உடனே வந்து சால்வ் பண்ணி கொஞ்சம் அப்பா மனசு கஷ்டப்படணும்னு இப்போ வரைக்கும் நீ எந்த விஷயத்த மறைச்சிருக்க? மறைச்ச ஒரு விஷயம் என்ன? அந்த மாதிரிலாம் அது இல்லை, ஏதாவது வந்து சொல்லுங்க. எனக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்காது. அப்பா உன் லைஃப்ல எவ்வளவு முக்கியம்? அது இவ்வளோ அழறதுலே தெரியும்ல சொல்றது. அப்பா கிட்ட இந்த ஒரு விஷயம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிற விஷயம் எது? உன்கிட்ட மாத்திக்கிட்டா நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம். சட்டுன்னு எந்த இடம் தெரியாம பேசுறது, எங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறது. ஐ வில் ட்ரை. நினைக்க அது யோசிப்பேன் ஒரு வாட்டியும், ஆனா அதையும் தாண்டி உள்ள இருக்கிறது வெளில வந்துடும் டப்பு டப்புன்னு. கல்யாணம் ஆயிட்டு நீ பெங்களூர் போனோன்னா அப்பாவை எந்த லெவலுக்கு மிஸ் பண்ணுவேன்? டெய்லி உன்னை பார்த்து பார்த்து இருந்துட்டு அங்க போயிட்டு நீ இல்லைன்னா தெரியல எப்படி இருப்ப. சரி விடு, ஒண்ணு நீங்க வாங்க இல்லைன்னா டாடி வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். பாக்குறதுக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இல்லையே. அதனால பின்ன வந்து மனசு அக்செப்ட் பண்ணும், வேற வழி இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் நடக்கிறது தானே அது. நமக்கு ஒரு பயம் இருந்தது. சரி ஓகே, இப்போ அவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இது இன்ன வரைக்கும் வேறையா தான் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது அவங்க அந்த மாதிரி ஃபேமிலியே கிடையாது. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம்.